வரும் காலத்தில் நெக்ஸரான்னு ஒரு நிறுவனம் சிமுலன்ஸ்னு சேவக பிரதிநிதிகளை உருவாக்குது. 4 முக்கிய விதிமுறைகள் இவங்களுக்கு: மனுஷங்களுக்கு கேடு பண்ணக்கூடாது, தங்கள தாங்களே மாத்திக்க கூடாது, சட்டத்தை கேட்கணும், வீட்டு உரிமையாளரோட கட்டளையை கேட்கணும். புதுசா வந்த இந்த சிமுலன்ஸ் மனுஷங்களைப் போலவே இருக்கிறாங்க. இதனால எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இவங்க சுதந்திரம் அடைஞ்சிடுவாங்களோன்னு, சமுதாயத்துல கலந்து போயிடுவாங்களோன்னு. ஏவன் ஃபேன்னு ஒரு திருமணமான ஜோடி ஒரு சிமுலன்ட் உதவியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு ஃபே அவங்க கலைப்படைப்புல நேரம் செலவழிச்சாங்க. ஏவன் பியானோ வச்சு சந்தோஷப்பட்டாரு. ஆனா ஒரு கார விபத்து எல்லாத்தையும் மாத்தி போட்டுடுச்சு. காரை கடற்கரை பக்கத்துல உள்ள கோளுக்கு தள்ளிடுச்சு. அதுக்கு அப்புறம் ஏவனுக்கு கொடுமை கனவுகள். விபத்து நடந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்ல. அவன்கிட்ட ஃபே சண்டை போடுறாங்க. ஒரு அறைக்குள்ள ஏவனை விடமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஏவனுக்கு பியானோ வாசிக்க வரல. விபத்த பத்தி ஏவன் பேச முயற்சி பண்ணும்போது ஃபே அதை தவிர்க்கிறாங்க. இதற்கிடையில் டெடெக்டிவ் கெஸ்லர் 3 வருஷமா காணாம போன ஏசுமிங்கிற சேதாரமான ரோபோவை கண்டுபிடிக்கிறதுக்கு கெஸ்லர் தொடங்கின விசாரணை. ஒரு தகவல் அவரை ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏசுமிய கிட்ட அழைச்சிட்டு போகுது. பிடிக்கிறதுக்காக அவரு கழுத்துல ஒரு கட்டு போட முயற்சி பண்றாரு. ஆனா ஏசுமி கெஸ்லரை பேய் பிடிச்ச மாதிரி அடிச்சு ஓடிடுறா. சந்து பொந்துன்னு ஓடுற ஏசுமிய கெஸ்லர் விரட்டி அடிச்சு கடைசியா பிடிச்சு அந்த கட்டு போட்டுடுறாரு. அப்புறம் ஏசுமி இருந்த அபார்ட்மெண்ட்க்கு திரும்பின கெஸ்லர் வாடகை வீட்டு உரிமையாளர்கிட்ட அவ நல்லா அமைதியா இருந்தவ என்னறத கேக்குறாரு. அங்க சோதனை பண்ணும்போது ரோபோவுக்கு சம்பந்தமில்லாத பல சாமான்கள் கிடைக்குது. ஒரு டயரி, ஒரு மீன் டேங்க், ஒரு ஸ்கெட்ச் புக்குன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு ஏசுமியோட உண்மையான தன்மையை பத்தி கெஸ்லருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. அப்போ கேசிங்கிற ஒரு ஐயா அவரு நாயோட அங்க வர்றாரு. ஏசுமி ரோபோன்னு தெரியாம அவர் ஏசுமியோட நல்ல நண்பன்னு சொல்றாரு. கேசி போன பிறகு ஏசுமியோட ஸ்கெட்ச் புக்கை கவனமா பார்க்கிற கெஸ்லர் ஒரு பக்கத்தை எடுத்துட்டு போறாரு. அப்புறமா கெஸ்லருக்கு அந்த எலக்ட்ரானிக் துப்பாக்கிய அவசர நிலை இல்லாம உபயோகப்படுத்தினதுக்காக ஒரு சஸ்பென்ஷன் வரும் சூழ்நிலை வருது. ஆனா அவரு தன்னோட செயலை சரியா நியாயப்படுத்துறாரு. எஸ்மியோட கட்டுக்கடங்காத தனம், அவளோட வித்தியாசமான புரிதல்னு சொல்லி அவளை கடுமையா கையாளணும்னு வாதிச்சாரு கேஸ்லர். ஆனா அவரு உயர் அதிகாரிகள் சந்தேகத்திலேயே இருந்தாங்க. ஆனா கேஸ்லருக்கு எஸ்மி வேற மாதிரி உயிர்னு நம்பிக்கை. அப்புறம் ஒரு டெக்னீஷியன் கூட சந்திச்சாரு. எஸ்மியோட சிஸ்டம் ஹேக் பண்ணி அவளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்கன்னு தெரிய வந்தது. அது மட்டும் இல்ல, எஸ்மியும் கேசியும் ரொம்ப நெருக்கமா இருந்த போட்டோஸ் கிடைச்சது. கேசி எப்படி வளர்ப்பு பிராணிய பராமரிக்கணும்னு எஸ்மிக்கு கற்றுக் கொடுத்தது, டைரி எழுதி வச்சது எல்லாம் கிடைச்சது. எஸ்மியோட புத்தகத்துல இருந்த படங்கள் கேசியோட படங்கள்னு கேஸ்லர் உறுதி பண்ணிட்டாரு. அப்புறம் கேசிய தேடி போனாரு. ஆனா கேசியோட அபார்ட்மெண்ட்ல அவரு இல்ல. கேசி இல்லாம போயிட்டாரு. நெக்ஸர் டேட்டா பேஸ்ல தேடினா கேசியோட எந்த தகவலும் இல்ல. கேசி இருந்தே இல்லாம போயிட்ட மாதிரி. அப்போ ஒரு வித்தியாசமான பேனல் கண்ணுல பட்டது. அதுக்கு பின்னாடி ஒரு பழைய புத்தகம் மறைஞ்சிருந்துச்சு. அப்புறம் ஒரு பழைய புத்தக கடைக்கு போனாரு. அங்கே கேசி என்பவர் யாருன்னு கடைக்காரருக்கு தெரியல. கெஸ்லர் எஸ்மியோட ஓவியத்தை காட்டும்போது அந்த கிளார்க் அவனை டெஸ்மண்ட்னு சொல்றாரு. அப்பவே கேசி கடைக்குள்ள நுழைஞ்சு கெஸ்லரை பார்த்த உடனே ஓடி போய் வேன்ல ஏறி ஸ்கேப் ஆயிட்டாரு. சீக்கிரம் காமெரா எல்லாம் படம் பிடிச்சிருச்சுன்னு அவனுக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில ஃபே ஒரு மறைஞ்ச ரூம்ல உட்கார்ந்து VR ஹெட்செட் போட்டு அவங்க பழைய ஞாபகங்களை பார்க்க ஆரம்பிச்சா. ஸ்விம்மிங் பூல்ல எவன் அவங்க கூட வர முயற்சி பண்றாரு. அவனுக்கு ரொம்ப சீக்கிரமா நெருங்கி வரணும்னு இருக்கு. ஆனா ஃபே தடுத்து நிறுத்திடுறா. ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எவனை ஒரு கண்ணாடி முன்னாடி கூட்டிட்டு போறா. அங்க எவனோட மார்பில ஒரு மறைஞ்ச கதவை திறந்து காமிக்கிறா. அதிர்ச்சி. உண்மையான எவன் கார் ஆக்சிடென்ட்ல கோமாவுல போய் இறந்துட்டான். அவன் இல்லாம ஃபே அவனை போலவே ஒரு கல்கி கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. அவளுக்கு கூட ஒரு கல்கி இருக்கு. அப்புறம் ஃபே ஒரு ஃபோர்பிடன் ரூம் காமிக்கிறா. அங்க அவங்க கல்கி ஓய்வெடுத்துட்டு இருக்கு. எவனோட இடம் காலியா இருக்கு. VR சிஸ்டம் எல்லா ஞாபகங்களையும் பதிவு பண்ணி கல்கிக்கு மாத்திடுறதா ஃபே சொல்றா. ஆனா ஆக்சிடென்ட் ஞாபகம் எவனுக்கு இல்ல. ஃபே அழிச்சுட்டா. எவனுக்கு நிறைய கேள்விகள். ஃபே சட்டென்று அமைதியா நிறுத்திடுறா. அவரை தரையில் வைத்தவுடன் கேசி டெக்னீஷியன் போல நடிச்சு வந்தாரு. எவனோட உடல்நிலையை சரிபார்த்தாரு. கோமாவுல இருந்த எவன் இப்போ இந்த செயற்கை உடம்புல நல்லா இயங்குறான்னு கண்டுபிடிச்சாரு. பேய் சந்தேகத்துல முழிச்சா. எவனோட உண்மையான ஆத்மா இந்த செயற்கை உடம்புல இருக்குமோன்னு அவளுக்கு பயம். அவனை சிறிது நேரம் ஆஃப் பண்ணணும்னு அவ சொன்னா. ஆனா கேசி சம்மதிக்கல. அப்படி பண்ணினா அவனோட ஞாபக சக்தி கெட்டு போயிரும்னு எச்சரிச்சாரு. கேசி ஒரு இடத்தை சொன்னாரு. அங்க மனுஷன் இல்லாம இந்த செயற்கை உடம்புகளை வைக்கலாம்னு. அது சட்டத்துக்கு புறம்பான விஷயம். கெஸ்லர் நெக்ஸரா கம்பெனிக்கு போனாரு. CEO ஹிகாஷியை பார்க்க. புது மாடல் செயற்கை உடம்பை வெளியிட ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஹிகாஷி கேசியோட பெயரை அடையாளம் கண்டுக்கல. ஆனா டெஸ்மண்ட் அவங்க கம்பெனில இன்ஜினியரா வேலை பண்ணினாருன்னு கேசி சொன்னா. அந்த புது மாடல்ல இருக்க AI டெஸ்மண்ட் தான் மூளை. பிறகு அவரு வேலையை விட்டு போயிட்டாரு.
ஹிகாஷி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வேலைக்கு வரல. அந்த புது மாடல்ல இருக்க உணர்வு அளவு மனுஷனை உருவாக்குற கருத்துக்கு ஒத்திருக்குன்னு டெஸ்மண்ட் நம்பினாரு. அடப்போங்க, உணர்ச்சி உள்ள அடிமைகள்னு ஹிகாஷி சொல்றானே. டெஸ்மண்ட் அந்த போலிகளை மனுஷன மாதிரி ஆகிடக் கூடாதுன்னு கட்டுப்பாடுகளை இறுக்கி போட நினைச்சாராம். கேஸ்லருக்கு புரியல. அதே டெஸ்மண்ட் அந்த சாயங்காலம் எஸ்மேட்ட சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சாராம். ஏய் பேய் கதை. அப்புறம் பாருங்க, ஃபேய் அழுது அழுது புலம்புறா. கணவனோட பழைய துணிகளையும் பியானோவையும் பார்த்துட்டு கடைசியா திருமண மோதிரத்தையும் கழட்டி போட்டா. அடுத்த நாள் எவனை கேசி சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போறா. போலிகள் நடத்துற ஒரு இடமாம். ஒரு மாசம் எவனை அங்க வச்சுட்டு வர்றா. பணமும் கொடுத்துடுறா. எவனுக்கு பிரிஞ்சு போக மாட்டேங்குது. சீக்கிரம் வருவேன்னு ஃபேய் ஆசுவாசப்படுத்துறா. சாரி சொல்லிட்டு போயிடுறா. சிறிது நேரத்துல கேசி எவன் கதவை தட்டறான். அவன் பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்றான். உள்ளே நுழைஞ்சிடுறான். எவனுக்கு அவன் தெரியல. கேசிக்கு எவன் போலிங்கிற விஷயம் தெரியுமாம். ஃபேய் எவனை நிறுத்தி வைக்க பிளான் பண்ணா. அதை தடுத்து நிறுத்திட்டானாம் கேசி. எவனுக்கு அதிர்ச்சி. ஆனா ஃபேயை மீட்டு வாங்க கேசி உதவி பண்றேன்னு சொல்றான். ரெடி ஆனா அவன்கிட்ட வர சொல்றான். அப்புறம் மாலை நேரம்ல ஃபேய் ஒரு கலைக்கூட மேலாளரான ஜோஷுவாவை சந்திச்சா. அவங்க கலை கண்காட்சி பத்தி அமோகமா பேசினாங்க. அப்புறம் ஃபேய் எவனுக்கு சில சாமான்களை அவங்க ரோபோட்டை அனுப்பினாங்க. அந்த நேரத்துல கெஸ்லர் கேசியோட வேனை பத்தின பாதுகாப்பு காணொளி பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போச்சு. வேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணலன்னு தெரிஞ்சு அவருக்கு நெஞ்சு வெடிக்க போகுது. அடுத்த நாள் காலையில கெஸ்லர் எஸ்மியோட நினைவுகளை பார்த்துட்டு அவருக்கு துடிப்பு கூடிடுச்சு. கேசி எஸ்மிக்கு மாலை கொடுத்திருக்கான்னு தெரிஞ்சு கெஸ்லர் எஸ்மிய பேட்டி கண்டாங்க. ஆனா அவ கேசிய பத்தி எதுவும் சொல்லல. கெஸ்லர் அவளை நம்பல. அவங்க டைரிய படிக்க ஆரம்பிச்சாங்க. எஸ்மி கேசிய பத்தி எழுதியிருந்த காதல் கடிதத்தை பார்த்து கெஸ்லர் கடுப்பா போயிட்டாரு. எஸ்மி கேசிய மேல காதல் வச்சிருந்தாலும் அவ எதுவும் மறைக்கலன்னு சொல்றா. அவங்க ரோபோட் புரோகிராமிங் அவளை பொய் சொல்ல விடாதுன்னு கெஸ்லர் கேள்வி கேட்டாரு. கெஸ்லர் அவன் நினைவுகளை அழிக்க மிரட்டினாரு. எஸ்மி அதிர்ச்சியில அவங்க டைரிய பிடிச்சுக்கிட்டு ஓடி போட்டா. அதே நேரத்துல எவன் அவருக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போய் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாரு. அப்புறம் கேசிய சந்திச்சு உதவி கேட்டாரு. கேசி எவனோட ரோபோட் புரோகிராமிங்க நிறுத்த முடியும்னு சொன்னாரு. அட போங்கடா. எவன் டேய் இந்த வேலையை செய்ய சம்மதிச்சுட்டான். கேசி அவனை சில மணி நேரம் ஷட் டவுன் பண்ணி அவன் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு ஹேக் பண்றான். அப்போ கேசி அவங்க 2 பேருடைய ஞாபகங்களையும் கேக்குறான். எப்படி 2 பேருக்கும் இந்த செயற்கை உடலை எடுக்க முடிவு பண்ணாங்கன்னு. அப்புறம் எவன் எழுந்திருக்கான் பாருங்க. சும்மா பேச ஆரம்பிச்சுட்டான். முன்னாடி கட்டுப்பாடு இல்லாம. அப்புறம் கேசி உலகத்தையே கண்முன்னாடி காமிச்சு அவனுக்கு புத்தகங்கள் கொடுத்து அறிவை வளர்த்து கேளிக்கை இடங்களுக்கும் கொண்டு போய் சந்தோஷப்படுத்துறான். அதே சமயம் கேசியும் எவனும் வண்டியில போறப்போ கெஸ்லர் டீம் நம்பர் பிடிச்சு அவங்கள கண்டுபிடிச்சிடுது. எவன் ஃபேக் கிட்ட இருக்கான்னு சிஸ்டம் சொல்லிடுச்சு. ஃபேக்கு மெசேஜ் போட்டு சொல்றான் கெஸ்லர். கேசி இன்னொரு எஸ்மியை பார்க்கிறான். அவங்க பிளான் பத்தி பேசுறாங்க. வேகமா வேலை முடிக்கணும்னு சொல்றாங்க. அருகில இருக்கிற பார்க்கிங்ல சந்திக்கிறாங்க. கெஸ்லர் அந்த பொண்ணு எஸ்மியை பார்க்கிறான். சில மணி நேரத்துக்கு அப்புறம் கேசியும் எஸ்மியும் ஒரு சயின்டிஸ்டை கட்டி போட்டு பாஸ்வேர்டையும் கீயையும் கிடைச்சிடுறாங்க. அந்த சிஸ்டத்துக்குள்ள நுழைஞ்சு கேசி உள்ளே ஒன்னு அப்லோட் பண்றான். சாப்ட்வேர் திருத்தம் 3 நாள்ல முடிச்சிடணும். புது மாடல் ரிலீஸுக்குன்னு அவன் சொன்னான். அப்புறம் எஸ்மியை சயின்டிஸ்ட பாத்துக்க சொன்னான். அவன் வேற பாதுகாப்பான இடங்கள் ஏற்பாடு பண்றதுக்குன்னு. ஆனா கெஸ்லர் டிரோன் அனுப்பி அவங்களை பின்தொடர்ந்துட்டு இருந்தான். டபுள் பனிக்கட்டி மாதிரி இருக்கிற ஏஜென்ட்ஸ் ரேப் பண்ணிட்டாங்க. அந்த பொன்னிற எஸ்மி கட்டிட உச்சியில குதிச்சு ஓட முயற்சி பண்ணா. கெஸ்லர் சுட்டுட்டான். அவள் கீழே விழுந்தா. ஏஜென்ட்ஸ்க்கு அவள் என்கிரிப்ஷன் ஓபன் பண்ண முடியல. ஆனா 4 விதிமுறைகளை மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கெஸ்லர் இன்னொரு எஸ்மி கிட்ட அவள் துணை பிடிபட்டுட்டதா காட்டினான். ஆனா பொன்னிற எஸ்மி சொன்னா அந்த கருமையான எஸ்மியோட உண்மையான நோக்கம் காதல் பண்றது, சுதந்திரமா இருக்கிறதுன்னு. கெஸ்லர் அவளை கொஞ்சம் அழுத்தினான்னா அவளோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். கேசி பாதுகாப்பா வச்சிருந்தது. கெஸ்லரோட மேலதிகாரி சொன்னான் கேசிய கண்டுபிடிச்சு எஸ்மி கிட்ட இன்ஃபர்மேஷன் எடுத்து வாங்கணும்னு. இல்லன்னா அவளை விரட்டி அழிச்சிடுவாங்கன்னு. கெஸ்லர் எஸ்மியை பார்க்க போனான். அவளை நம்ப வைக்க மீன் கொண்டு போனான். அடுத்த நாள் ஃபேய் எவனை பார்க்க போனா. அதிர்ச்சியா பாரு. அவனே பொருட்களை சேகரிச்சுட்டு அக்கம் பக்கத்து நாய ஃபேய் நடத்திக்கிட்டே இருந்தானாம். இதை கேட்டதும் ஃபேய் கொதிச்சு போச்சு. கேசி யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானாம். அவனுக்கு ஒருத்தன் கண்ணு இருக்குன்னு எவனுக்கு எச்சரிச்சா. சும்மா இருக்க சொன்னா. ஆனா எவன் அவங்க சொல்லை கேட்கல. பியானோ வச்சு சாகசம் பண்ணி ஃபேயை கிறுகிறுன்னு வச்சுட்டான். அவனோட அந்தரங்கத்துல இருக்கணும்னு ஃபேய் சம்மதிச்சா. ஆனா அந்த நேரத்துல எவன் அவங்க கணவன் இல்லன்னு தெரிஞ்சதும் ஃபேய் கலங்கி போயிட்டா. சரியில்லன்னு ஃபீல் பண்ணி போயிட்டா. அடுத்த நாள் ஃபேய் கலை கண்காட்சி வைச்சா. ரொம்ப சூப்பரா போச்சு. ஆனா அவளுக்கு மனசுல ஒரு விதமா இருந்துச்சு. ஜோஷுவா அவளோட இருக்கணும்னு சொன்னான். ஆனா வெளியே பூ வச்சுக்கிட்டு எவன் நின்னு இருக்கிறத பார்த்ததும் ஃபேய் ஜோஷுவாவை அனுப்பிட்டா.
எவன் வந்து திரும்ப அவளை கூட்டிட்டு போகணும்னு அடம்பிடிச்சான். ஆனா ஃபேய் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா. இது எவன கடுப்பா வைச்சுச்சு. படச்சட்டத்தை உடைச்சு போட்டான். ஃபேய் பயந்து போய் அடங்கி போக சொன்னா. ஆனா எவன் போயிட்டான். அடுத்த நாள் கெஸ்லரும் இங்கும் எஸ்மியோட ஞாபகத்தை தேடி அலைஞ்சாங்க. ஃபேயிட்ட ஃபோன் வந்தது. அந்த வீட்டு அட்ரஸ் சொன்னா. அவங்க அங்கே ஓடி போனாங்க. இன்னொரு தாக்குதலை நடத்தணும்னு பாருங்க. எஸ்மி விட்டுப்போன போன்ல கேசியை சொல்லிடறா. கேசி நாயையும் கூட்டிட்டு எவன்கிட்ட உதவி கேக்குறாரு. அப்போ எவன் அவங்க குடும்ப கோடைக்கால வீட்டை சொல்றான். அவங்க ஏஎஸ் ஏஜென்ட்ஸ் கார் பார்க்கிங்ல இருக்கிறதுக்கு முன்னாடி அவசரப்படியில ஓடி போயிடுறாங்க. ஃபேயை விட்டுட்டு போக எவனுக்கு மனசு இல்ல. ஆனா கேசி அவன் ஃபேயோட கணவன் இல்லன்னு அவன் என்னமோ அதிகமா இருக்கான்னு சொல்றாரு. மிஷன் ஃபிளாப் ஆனப்புறம் கெஸ்லர் ஏய்க்கு திரும்பி போய் எஸ்மியை கேசியை கூப்பிட்டதுக்கு கண்டிக்கிறாரு. காதாலதான் இப்படி பண்ணினேன்னு எஸ்மி சொல்றா. ஆனா கெஸ்லர் புண்பட்டு போய் அவங்க ஞாபகத்தை அழிக்க சொல்றாரு. அவங்க ஞாபகங்கள் அழிஞ்சப்போ எஸ்மி வேதனையில கதறுறா. கெஸ்லர் அவங்க கைய பிடிச்சுக்கிட்டு ஒரு மனுஷி சாகுற மாதிரி நடந்துக்கிறத பாக்குறாரு. ஆனா அவன் அடிக்கடி 0ம் 1ங்க மட்டும்தான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் கெஸ்லர் எவன் எங்க போயிருக்கான்னு ஃபேய கேக்குறாரு. அவன் கோடைக்கால வீட்டுல இருக்கான்னு ஃபே சொல்றா. அன்றைக்கு ராத்திரி கேசியும் எவனும் கோடைக்கால வீட்டுக்கு போறாங்க. அங்க கேசி சொல்றாரு. சில மணி நேரத்துல அவன் சாஃப்ட்வேர் எல்லா போலியானவங்களையும் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிச்சிடும். அதுக்குள்ளே அவன் நெக்ஸரா ஃபைல்களை திறந்து கேசியோட திட்டத்தை பார்க்கிறான். கெஸ்லருக்கு உடனே சொல்லிடணும். வெளியீட்டுக்கு 1 மணி நேரம்தான் இருக்கு. கெஸ்லர் அந்த குடிலுக்கு வந்தாச்சு. கத்தி எடுத்து அவங்களை சந்திச்சுட்டான். துப்பாக்கி சண்டை. கேசியும் எவனும் அவனை நெருங்குறாங்க. கலவரம். கெஸ்லர் தவறுதலாக காயப்படுறான். ஆனா கேசி போலி மனிதன்னு தெரியவரும். அவன் உடம்புல இருந்து எண்ணெய் சிந்திக்குது. கேசி கெஸ்லருக்கு உதவ முயற்சி பண்றான். ஆனா கெஸ்லர் சண்டையை நிறுத்த மாட்டேங்கிறான். எவன் இடையில புகுந்து கெஸ்லரை பணியில தள்ளிட்டான். கெஸ்லர் பயந்து ஓடி போறான். கேசி அவனை போக விடுன்னு சொல்றான். வீட்டுக்கு போறாங்க. எவன் துப்பாக்கியை எடுத்துட்டு கெஸ்லரை தேடி ஒரு காலி கொட்டாரத்துக்கு போறான். அங்க கெஸ்லர் ரத்தம் வெளியில் வந்துகிட்டு இருக்கான். எவன் ஆத்துமா பத்தி வேதனையா பேசுறான். ஆனா கெஸ்லர் நம்பலன்னு இன்னும் ஓட முயற்சி பண்றான். அவன் ஒரு அடி எடுத்து வைக்கிற அதே நொடியில புறத்திலே பனிக்குள்ளே விழுந்து சாகுறான். அவன் காட்டிலே திரும்பி போய் கேசி கூட சேர்ந்து சாஃப்ட்வேர் உலகம் முழுக்க உற்சாக மருந்து விடுறத பாக்குறான். எவன் கேசிய உதவி பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா கேசி சாரி சொல்றான். சும்மா இருங்கன்னு. அவன் மனுஷ உருவம் வந்துடுமாம். இது எல்லாமே அவன் படைப்பாளின் திட்டம்னு சொல்றான். அப்புறம் எவன் போறப்போ கேசியோட முதிய வடிவம் சரியான டெஸ்மண்ட் காட்டிலே வந்து சேர்றான். டெஸ்மண்ட் உள்ளே போய் காதல் வென்றதுன்னு சொல்றான். அமைதியா சாகட்டும்னு அனுமதிச்சிடுறான். பிறகு எவன் ஃபேய குளத்துல சர்ப்ரைஸ் பண்றான். இன்னும் அவனை ஏத்துக்க மாட்டேங்கிறா. ஃபே அவனை திருப்பி அனுப்புறா. எவனுக்கு கடுங்கோபம். அவளை தண்ணீர்ல மூழ்கடிச்சு கொன்னுடுறான். அப்புறம் தடை செய்யப்பட்ட அறைக்கு போய் ஃபேயோட கணினி உருவத்தை எழுப்பி புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறான். சிறிது காலம் கழித்து எஸ்மே கருப்பு சந்தையில விற்பனையாகுறா. வாங்கினவன் வண்டிக்கு கூட்டிட்டு போறான். அங்க டெஸ்மண்ட் அவன் நாயோட காத்திருக்கான். டெஸ்மண்ட் ஒரு பழைய மாலை கொடுத்து அவளை கூட்டிட்டு போறான்.